ஹாய் ஹலோ திஸ் இஸ் ரோஷினி. 11வது எபிசோட் போட முடியாமல் போயிடுச்சு, ஃபோனும் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு 11வது எபிசோட் சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். நம்ம 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பார்த்து ஆரம்பிச்சிடலாம். ஃபோன் இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். அதுக்காக ரொம்ப சாரி. போட முடியாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ ஒரு டீ திரட்டி எப்படியோ இந்த எபிசோட் பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிருக்கும், மன்னிச்சிடுங்க. வாங்க இப்போ நம்ம ரீகேப் கொள்ள போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, பயாத்ரிஸ் வந்து ரஸ்லானுக்கு ஒரு லவர் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டெம்பிள் இருந்து வெளியில் வந்துடா. வெளியில் வந்தவ தான் அப்போ தான் அந்த டெம்பிளோட மோசமான நிலையை பார்க்க, இது எப்படி நைட்டில் நமக்கு நல்லா மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வெளியில் வரும்போது அவளை சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க ரஸ்லான் இவங்கெல்லாம். ரஸ்லான் வந்ததுமே அவளை பாஞ்சு கட்டி பிடிச்சி போனேன், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசிகிட்டு இருக்கானா. நம்ம பயாத்ரிஸ்க்கு அப்போ தான் அவனோட லவ் புரியுது. இவ்வளோ நாள் நம்ம ஏன் இன்னொரு பொண்ணு கூட பேசுறது, இன்னொரு பொண்ணை நினச்சி பார்க்கறது, இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணும் அப்படின்றத அவள் லவ் அப்போ தான் ரியலைஸே பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் ரஸ்லானுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கனவு கண்டு அதில் ரஸ்லான் இவளை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பழைய லவர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இது இப்படியே விட்டால் சரியாக வராது, அவங்ககிட்ட காலையில் கேட்கலான்னு பார்த்தா அந்த டைம் பார்த்து ரஸ்லான் வெளியே போயிடுறான். ஸோ இவளும் வேறு வழி இல்லாமல் மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே பேய் பிடிச்ச ஒருத்தன் ரொம்ப திமிர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், நம்ம பயாத்ரிஸ் அவன் பிடிச்சிருந்த பேய் அடிச்சே விரட்டிடுறான். அதுக்கப்புறம் அவனா அந்த பேய் தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு நீங்கள் தான் வந்து உயிர் கொடுத்தீங்க, நீங்கள் தான் என் வாழ்க்கையை காப்பாற்றினீங்க, நான் இனிமேல் என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்க போகிறேன், என்ன நைட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுற்றி வருவானா. அப்போ நம்ம பயாத்ரிஸா முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு போனதும் ரஸ்லான் வந்துடுறான். அவளை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஸ்லான் வந்து இவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக பார்க்கும்போது ஒரு வேலை இது அவளுக்கு பிடிக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துடுது. ஸோ எல்லாமே ஏன் நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம், இது இப்போ கேட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எதுவும் சொல்ல வரதுக்குள்ள ஒரு காட் வந்து கூப்பிடுறாரு. ரஸ்லான் டென்ஷன் ஆகிறான். என்னடா அது முக்கியமான நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு பயாத்ரிஸ் வரா. இதில் யாரும் போய் நமக்கே அந்த சாப்டரில் தெரியாது. நம்ம பயாத்ரிஸ்க்கு இருக்கிற எல்லாமே வந்து ஃபீலிங்ஸ் அதிகமாகி அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறான். ஓடி போனவ ஒரு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறான். அந்த காட்டுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மான்ஸ்டர் வந்து அவளை அப்படியே வசியப்படுத்தி சாகடிக்கலாம் ட்ரை பண்ணுது. பட் அதுக்குள்ளே வந்து அந்த நைட்டாக ஒருத்தன் வரும்னு சொல்லிட்டு இருந்தால அவன் தான் வந்து காப்பாற்றுறான். அப்படியே இவங்க 2 பேரும் அந்த மான்ஸ்டர் கிட்ட ஓடுறாங்க. அங்கே ரொம்ப தூரம் தள்ளி வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காப்பாற்றி முடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வழி தெரியுமான்னு கேட்குறான். அவனுக்கும் வழி தெரியாது போல இருக்கு. போச்சுடா அப்படின்னு ஆகுறாங்க. இங்கே ரஸ்லான் வந்து அந்த பயாத்ரிஸ்னு ஒருத்தங்க வந்தாங்களே அவளை பிடிச்சி மிரட்டி அடிக்கிற மாதிரி போயிடுறான். அவனு வந்து ஒரிஜினல் ஃபார்ம் வரான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் சர்வெண்ட். அவனும் ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான். ஸோ பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இன்னொரு தடவை இப்படி பண்ண சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது சரி எதுக்காக வந்தேன்னு கேட்குறான். நீங்கள் அம்ச வேலையாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவு பார்த்துருக்காங்க பிள்ளைக்கு. யாரு, அந்த க்ரௌன் பிரின்ஸையும் அப்புறம் இவாஞ்சலினையும், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறான். இப்படி ஏன் பண்ணுறாங்க, அதுவும் சம்மந்தமே இல்லாமல். ஸோ இவாஞ்சலின் அப்படின்றது நம்ம ஹீரோயின் கிடையாது, இவ ஒரு ஃப்ராடு, இவ வந்து ஏதோ ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ரஸ்லான் சொல்கிறதோடவே தான் அந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம இவாஞ்சலினும் க்ரௌன் பிரின்ஸும் எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க, அதை காட்டுறாங்க. ஸோ அதோடவே அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சாப்டர்லேருந்து நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கலாம் கண்டினியூஸாக. ஓகேவா? இவாஞ்சலின் வண்டியில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம எதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஐனஸ் அப்படின்னு சொல்கிறான். அவனும் சரி அம்மா அவங்ககிட்ட கேட்க வந்தேன், எதுக்கு இசபெல்லா கூட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்கள நான் இசபெல்லா கூட சண்டை போட்டேனா, ஜஸ்ட் நாங்கள் ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அவனும் அதனால தான் வரலையா அப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பிரின்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் கொண்டாட பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். இவன் ஒரு மாதிரி கண்டிங்காக சிரிச்சுட்டு கொஞ்சம் கூட ஈஸியாகவே டீல் பண்ணு, ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி அவளை தொட போகிறான்னா, கரெக்டாக வண்டி பிரேக்கு போட்டு சடனாக நிற்கவும் ஒரு மாதிரி கலங்கி போகுது. என்னோட வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிடுறான்னா அவனுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. ஓ ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வட போச்சே அப்படின்ற மாதிரி நிற்கிறானா. அதுக்கப்புறம் வெளியில் வந்து நிற்கிறான். தேங்க்யூ ஸோ மச், என்ன அழகாக வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கியூட்டா சொல்கிறானா. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். அவன் கிளம்புனதுமே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இவன் மட்டும் இளவரசனா இல்லைனா இவன் கூடலாம் நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா, எனக்கு வந்து அவனுக்கு நல்ல ஃபேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவனை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த மாதிரி மேலே தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அதுவும் இந்த டியூக் ஆஃப் நார்த் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை பறிக்கிறான். இத்தனைக்கும் வந்து அவனை நான் கூப்பிட்டா என்னோட ஆஃபரை விட்டுட்டு அவன் அந்த இன்னொரு பொண்ணு கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். எனக்கு கடுப்பாக இருக்குது, எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை நசுக்கிறான். அவளை நான் பிரைன் வாஷ் பண்ண கூட ட்ரை பண்ணேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் அவன் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கா, அவளை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே வில்லத்தனமாக ஆகிட்டு இருக்காளா. அதுக்கப்புறம் இல்லை நம்ம எந்த அளவுக்கு வந்து
அவசரப்படக்கூடாது, பொறுமையாக அவளை டீல் பண்ணிக்கலாம், அவளை நான் எப்போ வேணுனாலும் எப்படி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்கிட்ட இன்னும் அது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கா போல. அப்புறம் அந்த பூவை போட்டு காலை நசுக்கிட்டு என்ன நடக்கும்ன்றதுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நசுக்கிடுறான். ஸோ இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தா பயா தெரசா அந்த நோய்ட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு வீட்டில் இருக்காங்க. அங்கே வந்து சூப்பர் பிரெட் இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறான். இது உங்களுக்கு பத்தலனாலும் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவ்வளோ வந்து இதுவே கொஞ்சம் அதிகம் தான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்ல சாப்பாடு சுட சுட ஊதி ஊதி சாப்பிட்றாலாம். வா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அவள் இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து எனக்கு நீங்கள் ட்ரெஸ் கொடுத்தீங்க, இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பாக காலையில் போயிடுவேன், நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு என்னால் வீட்டுக்கு போக முடியல அதனால தான் அப்படின்னு சொல்ல அவனும் வந்து சரி உங்ககிட்ட நான் ஒன்று கொஷின் கேட்கலாமா, தப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் சரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஏன் வந்து வீட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம பயா தெரசா அப்படியே ஸ்டக் ஆகிட்டு சரி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து உன்னை மட்டும் பார்க்காம உன் இடத்துல வேறு யாரையோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உன்னை ட்ரீட் பண்ணுறது கூட அவங்க நினச்சிதான் அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஃப்ரெண்டை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருக்க மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. உனக்கு ஏன் தெரியுமா நான் உன்னை நைட்டாக சேர்த்துக்காம வேணான்னு சொன்னேன்னு, நான் வந்து ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறானா, உனக்கே தெரியுதுல அப்படின்னு சொல்லி அவளை சிரிக்கிறான். அதுவும் ஒரு பாட்டு தான். இன்னொன்று என்னென்னா நான் அடுத்த வருஷம் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறேன், அப்புறம் நான் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிடுவேன், எங்கே என்னால் நோபலாக இருக்க முடியாதோ அந்த லேண்டுக்கு தேடி போயிடுவேன், அதனால தான் வந்து நான் என்னோட நைட்டை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல நோபலாக இல்லைனாலும் ஒருத்தவங்களுக்கு நைட்டாக சர்வ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை இருந்தாலும் உனக்கு நான் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும்ல, சாப்பாடு தங்குறதுக்கு வீடுன்னு, அதனால தான் வந்து ஒன்று வேற ஒருத்தவங்களை தேடி பார்த்துக்க சொல்கிறேன், கண்டிப்பாக என்னை விட நல்ல பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நீ சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அது கிரேஸ் அப்படின்னு எதுவும் சொல்ல வரேன், இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. நம்ம ரஸ்லான் தான் வந்து நிற்கிறான். அவன் அதை பார்த்து ஷாக் ஆகிடுறான். நீ இங்கே என்ன பண்ணுற ரஸ்லான், அதுவும் இது 3வது மாடிடா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. எனக்கு உன்னை எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறானா. சரி என்ன ட்ரெஸ் இது, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் தண்ணியில் விழுந்துட்டேன், அது ரொம்ப பெரிய கதை அப்படின்னு சொல்ல அது இவனோட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எகிரி வரானா. இல்லை அவன் கிடையாது, கல்பை கிட்டேருந்து என்னை காப்பாற்றினதே அவன் தான் அப்படின்னு நம்ம ரசலாம் டென்ஷன் ஆயிடான். கல்பே வா, அவனுக்கு என்ன ஆச்சு, அடி பட்டுச்சா என்ன அப்படின்னு கேட்க அவளை பிடிச்சிக்க வர செய்கிறானா. அவளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுது, மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை எனக்கு எதுவும் ஆகலை நல்லா தான் இருக்குன்றான். நம்ம ரஸ்லானும் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம பயா தெரசும் இல்லை நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காளா. ஆனால் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. வா நம்ம கேஸ்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் போங்க ரஸ்லான், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் நாளைக்கு காலைல வரேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் கூட நீ தங்க போறியா அப்படின்னு சொல்லி சைட்லேயே பார்க்க அவனுக்கு பயம் வந்துடுது. இல்லை அவனுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பட் நீங்கள் நம்பலனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல உன்னை நம்பலன்னு இல்லை பையா, ஆனால் அவனை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுறான். நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயமோ இல்லை உனக்கு அப்செட் ஆகிடுச்சுன்னா உன்னை நீயே வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கணும், தனியாக எல்லாத்தையும் நினைக்கிறேன், என்கிட்ட சொல்லவே மாட்டேன், அப்படி சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகுது. நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுற, நீயே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கணும், எமோஷனலில் பயங்கரமாக கோவம் வருது, கையை முறுக்கிக்கிட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். அவள் அப்படி சொல்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறான். நான் நாளைக்கு காலைல வந்துடுவேன் வீட்டுக்கு, இது வந்து எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக திரும்பிக்கிட்டு போகிறாளா. இல்லை பையன் நான் எதோ சொல்ல வர, நீ எதுவுமே பேச வேணாம் ரஸ்லான், நீ இங்கேருந்து போயிடு, எனக்கு உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு பயங்கரமாக கத்திடுறா. நம்ம ரஸ்லானுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகிடுது. அப்படியே ஹார்ட் பிரேக்கோடவே பார்க்குறான். ரொம்ப கஷ்டத்தோடவே இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. பயா தெரசாக்கு வேற வேலையே இல்லை. ரஸ்லான் சொல்கிற மாதிரி தான், அவளே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கணும், ஒரு விஷயம்னா அவங்ககிட்ட ஓப்பனாகவே பேச மாட்டான், கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டான். அப்புறம் என்னத்தை லவ் பண்ணுறேன் இது பண்ணுறேன், கம்யூனிகேஷனே ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு அவனுக்கு என்ன புரியும் சொல்லுங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எந்த அளவு அவளை லவ் பண்ணிட்டு அவளுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தான் தெரியுது. இந்த பயா தெரசா எப்போ தான் திருந்த போகிறாலும் இந்த சாப்டர் அதோடவே முடிஞ்சுதா. அடுத்த சாப்டர்லாம் ரஸ்லான் அப்படி சொன்னதோடவே நின்று பையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்பவும் வந்து என்கிட்ட பேசாத, உங்ககிட்ட நான் இப்போ பேசவே விரும்பலை, தயவு செஞ்சு எங்கேயாவது போயிடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இவானை எங்கேயே தங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றா. நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு தீர்த்து சொல்றாள். நம்ம ரஸ்லானுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரு மாதிரி மறுபடியும் அதை தடுக்க போறானா. நம்ம இவானும் வேணாம் கிரேஸ், இப்போதைக்கு அவங்களை அப்படியே விடுறது தான் நல்லது, அதனால நீங்க வித்ரா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ரஸ்லானுக்கு சுத்தமா மனசே இல்லை. ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிட்டு, ஆனாலும் இந்த நிலைமையில இதை தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு சரி அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வேகமாக திரும்பி அந்த ட்ரீ கிட்ட போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு பையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அங்கேருந்து. நம்ம பயா தெரசா
அவன் போனதும் ரொம்ப ஹர்ட் ஆகி மூச்சு விட்டுட்டு, நீ வெளியிலேயே தங்க முடியுமா இவான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் சரிங்க கிரேஸ் அப்படின்னு சொல்லிடுறான். நான் போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவனும் அதெல்லாம் நடந்ததை பார்த்து பதட்டமாக இருக்க, அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கும்போது, கிரேஸ் நீங்கள் தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ நான் சொல்கிறது கனவுலன்னு கேட்குற மாதிரி நினச்சிக்கோங்க. நான் வந்து இங்கே இருக்கிற கிங்டம் கிரேவினா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிறந்தேன். அங்கே வந்து போட்டு வழியாக தான் போக முடியும். ரொம்ப நல்ல நேச்சுரலாக இருக்கும். அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களும் சரி ரொம்ப அன்பானவங்களாக இருக்காங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து போகணும்னு சொன்னீங்கல்ல, அப்படி போனீங்கன்னா அங்கே வந்து நான் உங்களை பத்திரமா கூட்டு போய் விட்டு வரேன். அட்லீஸ்ட் என்னால் நைட்டாக செய்ய முடியலனாலும் எதையாச்சும் செய்ய முடியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வருத்தத்தோடவே சரி நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே தூங்கி போயிட்டேன். அந்த நைட்டு முடியுது. மறுநாள் காலையில் அந்த போர்ஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காள். ஐயோ ரொம்ப முதுகு வலிக்குது, நான் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல வேலை இதுலேயே நான் முழுகி போனதுனால நான் அடிக்கடி நான் பார்க்கல இந்த கேஸ்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரேக் எடுக்கலாம் வெளியே போனால் அவள் வந்து சிரிச்சுக்கிட்டே போய் தெரியுசோ ஹலோ அப்படின்றாளா. இவன் கடுப்பாக அவளை மறைச்சு பார்க்குறான். அங்கேயே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு கடுப்பாகி அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்காளா. நானும் உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன். என் பேர் பயா தெரியுஸ், உங்கள் பேர் அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம 2 பேரும் ஒரே பேர் வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்ல அவளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. அப்புறம் நீ எப்பவுமே இப்படிதான் நார்மலாவே ரொம்ப அமைதியா அப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றான். அப்புறம் எப்படி ரஸ்லான மயக்க முடிஞ்சது முன்னால என்ன மாதிரியே இருக்கிறதுனால தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெறுப்பேத்துறாளா. ரொம்ப பயாத்தேசி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆமா உண்மைதானே, இல்லைன்னா உன்ன மாதிரி ஒருத்திய போயிட்டு, அதுவும் நோபல்லே ரொம்ப மோசமான நோபல் நீங்க, அப்படிப்பட்ட பொண்ணு அவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறான், இல்ல அவன் கூட வீட்டுல ஏதாவது அப்படின்னு சொல்லும் போது நம்ம பயாத்தேசி வேகமா போய் அவன் முடிய முடிச்சிடறான். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ற அப்படின்னு கத்துறாளா. உனக்கு எப்படி ஒரு டச்சஸ் கிட்ட பேசுறோன்ற மரியாதையே தெரியாதா மிஸ் பயா தெரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய கொத்தா பிடிச்சி எடுக்கிறான். ஐயோ இந்த மாதிரி ஓமன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்காளா வீடுன்னு. நான் சொல்றது இப்ப நல்லா கேட்டுக்கோ, நீ வந்து ஒரு ராஜாவோட ஃபேமிலியா இருந்தா மட்டும்தான் பேசணும், இல்லைன்னா நான் பேசுற வரைக்கும் வாயை மூடிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும், புரியுதா பயா தெரேஸ்னு முடிய பிடிச்சி சமையில இழுக்கிறான். அவளும் ஐயோ அம்மான்னு கத்தும் போதே அங்க ரஸ்லாம் வந்துடுறான். என்னாச்சு பயா அப்படின்னு சொல்லி கேட்கறான்னா அவ உடனே முடிய பிடிச்சி நல்லா சுழட்டி விளையாடிக்கிறான். அடிச்சிட்டிங்க பாரு ரஸ்லான், நான் வந்து பயா தெரேஸ், நான் யாருக்கும் வந்து சப்ஸ்டியூட் கிடையாது, யாரையும் என்னை வச்சு பார்க்காத, நல்லா என்னை பாரு, என்னை உத்து பாரு, நான் தான் பயா தெரேஸ், நீ எப்படி நான் இருக்கணும் அப்படிதான் பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கட்டிட்டு அங்கேருந்து அவங்ககிட்டையும் கோச்சிக்கிட்டு போறாளாம். நம்ம ரஸ்லான் அப்படியே நிற்கிறான். எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு, கதவை டப்பார்னு சாப்பிட்டு நான் வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உரிம்பிக்கிட்டு இருக்கும் போதே வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ இங்க வேற வந்து தொலைஞ்சிட்டேனா, இதானே நானும் ரஸ்லானும் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முட்டாள், போய் எல்லா பிளேஸ்லயும் இங்க வந்து நிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தது நல்லது, இங்க இருக்கிற என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காளாம். அப்போதான் நோட் பண்றா, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தானே வச்சேன் அப்படின்னு சுற்றி தேடிக்கிட்டு இருக்காளா. எங்கே போச்சு அப்படின்ட்டு அந்த ரூம் வழியா ரஸ்லான் வரானா. ரஸ்லானை பார்த்தோம்னா ரஸ்லான் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, இங்கே தான் வச்சேன் நம்மளோட கான்ட்ராக்டை, அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே வராளா. ஆமாம் இப்போ வச்சது காணாமல் போயிடுச்சுன்னா சாரி இன்னொரு தடவை எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் ரியலி இப்போ இன்னொரு கான்ட்ராக்டை எழுதி ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ என்னதே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறா. ரஸ்லானோ நம்ம கல்யாணத்துக்கு இந்த கான்ட்ராக்ட்லாம் ரொம்ப அவசியமானு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, பயா தெரேசா என்ன பேசிட்டு இருக்க ரஸ்லான்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவகிட்ட இன்னும் க்ளோஸா வந்து ரஸ்லான் அவ கையை வந்து பிடிச்சிக்கிறான். பயா நம்ம கல்யாணம் நம்ம கொடுக்குற வாக்குறுதியில தான் இருக்கணும் பயா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம பயா தெரேசா என்னடா பேசுறா அப்படின்னு பாக்குறா. ஹார்ட் பீட்லாம் துடிக்கிறா. என்னை விட்டு தள்ளி போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கன்னத்துல வேற எடுத்து அவ கையை வச்சுக்கிறான்னா ரொமான்டிக்கா. அதோடவே இந்த சாப்டர் முடியுது. நம்ம பயா தெரேசா ஆடி போயிருக்கா. ஸோ இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்லை. எப்பவுமே ரஸ்லான் தான் வந்து எப்படியாவது சரி பண்ணிடுறான் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை. முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பயா தெரேசா விட அதிகமா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. பயா தெரேசா என்ன போக விட மாட்டியா அப்படின்னு சொல்லி பாக்குறாளா. என்ன அர்த்தத்துல சொல்றீங்க இருங்க, ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா. ரஸ்லானுக்கு காதல் பெருக்கெடுத்தோட அவளை லவ்லியா பார்த்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு முட்டி போட்டுறான். பிகாஸ் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா. நம்ம பயா தெரேஸ் மூஞ்சி அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமா பிரைட் ஆகுது. என்னது அப்படின்னு சொல்லி கத்துறாளா. அவ கையை இன்னும் இருக்குமா பிடிச்சிக்கிட்டு, அண்ட் ஐம் ரியலி சாரி, அந்த இன்சிடென்ட்னால உன்னை ரொம்ப பாதிக்கப்பட வச்சுட்டேன்ல. பட் நான் எப்பவுமே வந்து உன்னை வேற ஒருத்தவங்களோட சப்ஸ்டியூட்டா பார்த்ததே கிடையாது, சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா.
இப்போ பேத்தரிசா அப்போ அந்த பொண்ணு அவதான உங்க லவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னோட சர்வெண்ட் ஒரு பிராங்க் பண்றேன்னு இப்படி பண்ணிட்டான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இனிமே இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி கவலையே படாத அப்படின்னு சொல்றான். ஒரு மாறுற மான்ஸ்டர் போல இருக்கு, உருவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவான். அவளும் வந்து என்னது அப்ப இதெல்லாம் வந்து வெறும் பிராங்கா அப்படின்னு சொல்லி அலற ஆரம்பிச்சிடறான். அட பாவி எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்குன்னு உள்ள நினைச்சுக்கிட்டு அப்போ அப்படின்னு சொல்றாளா, பயாத்தரிஸ் உனக்கு என் மேல கோபம் இருந்துச்சுன்னா என்னை அடி திட்டு என் மேல உன் கோபத்தை காட்டு, ஆனா இந்த மாதிரி ஓடி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கையோட பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வெக்ஸாகி சொல்றான். என்னால நீ மறைஞ்சு போறத தாங்கிக்கவே முடியல, அது எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, நம்ம பேத்தரிசும் பாக்குறா. அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே குளிர்ந்து போய் மனசை சிறகடிச்சு பறக்குதா. அவன் அப்படியே அந்த கையை அணைச்சிக்கிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி மொத்தமா கன்ஃபர்ஸ் பண்ணி சரண்டர் பண்ணிடுறான். அங்க லவ் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருதா. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஏஞ்சலியா சொல்லு அப்புறம் வேற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாளா. பயாத்தரிசும் நீ ரொம்ப சத்தமா பேச ஏஞ்சலியா, இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை நான் என் ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு இங்க வந்தேன், இல்லைன்னா இப்படி ஒரு நல்ல நியூஸ் என்னால கேட்டிருக்க முடியுமா, வா செம்மையா ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நீ என்ன சொன்ன அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பயாத்தரிஸ் தலையில அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாடா. அவளுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, என்னது அப்படின்னு அடுத்த செகண்ட் டேபிள்ல அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாளா. கொஞ்சம் சத்தம் போடாத ஏஞ்சலியா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் யோசிச்சு பாரு, திடீர்னு வந்து ஷாக் கொடுத்து இப்படி சொன்னா, அங்க நான் வந்து திக்கு முக்காடி நின்றுட்டு இருந்தேன், என்னால அதை தாங்க முடியல, எதுவும் வாயும் வரல சொல்றதுக்காக தான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஓடி வரது பரவாயில்ல, வாயை திறந்து சொல்றதுதான் உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாளா. ஸோ கடைசியில் நான் உனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. அதுக்கு ஓகே அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கிரேஸ் வந்து நீங்கள் மங்கி மாதிரி கியான்னு குதிச்சிருந்தாலும் சரி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. சரி அவர்கிட்ட லெட்டர் மூலியமா உங்களை எவ்வளோ சொல்ல போறீங்களா இப்படி அப்படின்னு கேட்க, இல்லை அவர்கிட்ட நான் நேரில் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கல்ல அதுவே போதும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல அவள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட் சாப்பிட்றாளா. அதெல்லாம் விட நான் நார்த்தை பற்றி வந்ததை தான் சொல்லணும், இது ரொம்ப நல்லா மாறிடுச்சு, நேற்று நான் ஹாட் ஸ்ப்ரிங் கூட போனேன் செமையாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்போல்லாம் மக்கள் கூட சரி கேபிட்டலில் இருக்கிறவங்க எஸ்எல்வாரை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் நீங்கள் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு பால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு அந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு குரல் கேட்குது. என்னால் நம்பவே முடியல, நார்த் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுன்றாங்க, என்ன கேட்டால் இது வந்து இன்னும் கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஃபேஷன் அவுட் ஆஃப் ஃபேஷன்ல தான் இருக்கு, இந்த ஹாட் ஸ்ப்ரிங் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நம்ம பேசாமல் அந்த மாஸ்க் போட்ட பாலுக்கு தான் போயிருக்கணும், அங்கே இருக்கிற ஒரே நோபல் அந்த போய் பிடிச்சிட்டு எட்டனாஸ் மட்டும்தான், அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால ரீசெண்டாக, அவனுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு பொண்ணை காசு கொடுத்து ஒய்ஃபா வாங்கிட்டான் போல இருக்கு அப்படின்றாங்க. ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு கூட ரொம்ப பாவப்பட்ட நோவலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, ரியலி இந்த மாதிரி பால் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தது தப்பு தான், ஏன்னா அப்படிப்பட்டவளுக்கு எப்படி நம்மள ரூயின்டான நோபலுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் எஜுகேஷன்லாம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்களா. நம்ம பயாத்தரிஸ்க்கு காதல விழுதா, நம்ம ஏஞ்சலா செம்ம காண்டாகிறா, என்னடா பேசுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயாத்தரிஸ் உடனே எழுந்துக்கிறா டேபிள விட்டு. அப்பதான் ஹைலைட்டா வர அப்படியே அவ பார்ட்டி வச்சாலும் அந்த மாதிரி கோஸ்ட் மேன்ஷனுக்கு எவன் போவான் அப்படின்னு வர சொல்லிடுறாளா. கரெக்டா பயாத்தரிஸ் அவகிட்ட வந்து சூப்பரான கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் பயாத்தரிஸ், நீங்க சொன்னீங்களே அந்த கோஸ்ட் ஹவுஸ்ன்னு, அந்த வீடோட லேடி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பைதவே நீங்க என் மேலேயே என் வீட்டு மேலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, நான் கூட இப்போ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்ற பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஆர்வமா பாருங்க. அவளுக்கு பேய் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே எழுந்துட்டு, ஆனா உங்களுக்கு இன்விடேஷன் வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதான்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நக்கெல்லாம் பேசிட்டு போறாளா. ஸோ அதோடவே பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுமே தலையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ ஏன் அப்படின்னு சொல்லி தொலைச்ச கோவத்தில் ட்ரிகர் ஆகி சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. நான் வேற சொன்னது வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன், பட் ஏஞ்சல் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா, அதனால என்ன எதுவும் சொல்ல முடியல. அவர் கிரேஸ் அவங்க மூஞ்சிங்களை பார்த்தீங்களா போதா எப்போ எனக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு காத்திரிக்கிட்டு இருக்கும் போது பட்ல வந்து இன்னொரு பிரச்சனை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃப்ளோரே வந்து ஃப்ளட் ஆகி போயிருக்கு. என்னடா இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்குறா. அப்போ வந்து பீட்டர் வந்து ஏற்கனவே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாரு, அந்த ஃப்ளோர்லாம் தண்ணி வந்து கேஸ்டில் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இந்த தரையெல்லாம் பார்த்துட்டு அது இப்போதான் ரீசெண்டாக நடந்திருக்கணும், அதனால அவர் அந்த குள்ள மனுஷரை கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு அவளும் பார்த்துட்டு ஐயோ என்னடா இப்படி கிராக் ஆயிருக்கு ஃப்ளோர்லாம், அதுவும் இந்த டைம்ல தான் பால் வைக்கலாம்னு நினைச்சேன், அதுக்கு இந்த நாட்ரோ ஆல் தான் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன் எல்லா நேரத்துல ஏன் இப்படி மட்டும் நடக்கணும், நான் இப்போதானே ரெனோவேட் பண்ணேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வானத்தை பார்த்து கத்துறாலாம். அங்கே பீட்டர் வந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த குள்ள மனிதரும் உட்காந்து பார்த்துட்டு இது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு செயின்ட் மோல் வந்து உங்க கேஸ்டல்ல குறைஞ்சு போயிருக்கு, அதனால ஏற்பட்ட அதிர்வு அது வழியாக தான் தண்ணியும் வந்திருக்கு, ஸோ அது குதிச்சு விளையாடுனதுல தான் ஃப்ளட்
தண்ணியெல்லாம் கேஸ்டலுக்குள்ளே இறங்கியிருக்கு. பீக்கான இடத்துலலாம் நுழைஞ்சு இப்போ வால்லே கிராக் விட ஆரம்பிச்சிருச்சு சொல்கிறாரு பீட்ரும். ஆமாம், நான் கூட அந்த வாட்டரை பார்த்தேன், நம்ம ஹாலில் வந்தது, அது எங்கே இருந்துன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, வேறு வழியே இல்லை, நம்ம தரையை உடச்சி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே எடுக்கணும், லீக் ஆகிற தண்ணி வராத மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் தளம் போட்டு சரி பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு நம்ம பயாத்திரிஸும் வேற சாய்ஸே கிடையாது, சரி அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. உடனே அங்கே இருக்கிறவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லேயே அவங்க பார்த்துட்டு என்ன கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உத்து நோக்கி பார்க்க, பயாத்திரிஸ் ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, நம்ம ஏன் தண்ணியை நிறுத்துறதுக்கு பதில் அதை கண்ட்ரோல் பண்ணா போதுமே அப்படின்னு சொல்றா. இந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டோடவே இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பயாத்திரிஸ் என்ன ஐடியா பண்றா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே.